ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரொம்ப சுவையான வஞ்சரை மீன் தலை குழம்பு தாங்க. ஓகே, வாங்க சமையலை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு அரைச்சி வச்சுக்க வேண்டிய பொருட்களோட லிஸ்ட்டை பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், கருவேப்பிலை, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு இப்படி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். சட்டி நல்லா காஞ்சோன்னே அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அதில் கடுகு தாளிப்பு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் எப்பயும் அதுக்கு அடுத்து உள்ள பொருளை போடணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெந்தயம் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் நல்ல வாசத்தை கொடுக்கும். இப்போ இதில் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காய துண்டுகளை போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும், அதுதான் நல்ல ருசியை கொடுக்கும். அதோட மீன் குழம்புனாலே மண் சட்டியில் தான் வைக்கணும், அதுதான் மீன் குழம்புக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லா குழம்புக்குமே மண் சட்டியே யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டியிலேருந்து என் மாமியார் வரைக்கும் எல்லோரும் மண் சட்டியை தான் யூஸ் பண்ணுறாங்க இன்ன வரைக்கும். அதுலேயும் எங்கள் பாட்டி மசாலாலாம் அம்மியிலே தான் அரைச்சிக்குவாங்க, கடையில் வாங்கினதே இல்லை. இப்போ கருப்பிலையே போட்டுக்கலாம். கருப்பிலையே எண்ணெயில் போடாமல் இப்படி வெங்காயத்தோடு சேர்த்து போட்டால் இன்னும் ரொம்ப வாசமாக இருக்குங்க. இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். மீன் குழம்புல பூண்டு கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க, ரொம்ப வாசமாக ருசியாக இருக்கும். இப்போ இதில் இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வெங்காயம் கூட பொன்னிறமாகிற வரைக்கும் வேகணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தாலே போதும். இந்த மாதிரி. இப்போ இதில் தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் இதில் போடுறது ஆப்ஷன் தாங்க, ஏன்னா நம்ம முதல்ல அரைக்கிற மசாலாலேயே தக்காளி பழம் போட்டு அரைச்சாச்சு. இருந்தாலும் நம்ம ஆசைக்கு தக்காளி பழம் ஒன்று இதில் போட்டிருக்கோம். தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பழம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க, இல்லாட்டினா குழம்புல அப்புறம் பச்சை வாசம் அடிக்கும். இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு மசாலா தூளை போட்டுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலை தூள் போட்டிருக்கேங்க. மண் சட்டின்றதுனால அனல் இன்னும் கூடையாகவே இருக்கும், அடி பிடிச்சிடாமல் கிண்டி விடுங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக விடுங்க. அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட எல்லா நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. அப்படியே நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாகவும் மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகே, வாங்க சமையலை தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மீன் குழம்பு எப்பயுமே திக்காக இருந்தால் தாங்க ருசியாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து இதில் கரைச்சி ஊற்றிருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். முதல்ல சொன்ன மாதிரி அப்பப்போ குழம்பை கிண்டி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிட போகுது. இப்போது மீன் தலையையும் மீன் துண்டுகளையும் குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லாருமே மீன் தலையை சாப்பிட மாட்டாங்க, ஆனால் மீன் தலையோட குழம்பை ருசித்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் மீன் துண்டுகளையும் சேர்த்துக்கிறேன். மீன் துண்டுகளை போட்டுட்டு அழகாக மெதுவாக கிண்டி விடுங்க, இல்லாட்டினா மீன் துண்டுகள்லாம் உடஞ்சி போயிடும். மீன் துண்டுகளை போட்டு இப்படி ஒரு 2 கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மீன் வெந்துருச்சு. அடுத்தது முதல் கெட்டி தேங்காய் பாலை ஊற்றிக்கிங்க. மண் சட்டின்றதுனால அதில் இன்னும் அனல் அப்படியே தான் இருக்கும், அந்த அனல்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பாலோட இந்த குழம்பையும். கிண்டுறப்ப மெதுவாக அழகாக கிண்டுங்க. தேங்காய் பாலை ஊற்றி மண் சட்டியோட அனல்லையே இது லைட்டாக ஒரு கொதி மாதிரி கொதிக்கும், அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இப்போ கொத்தமல்லியே போட்டுக்கலாம். கொத்தமல்லியை லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ வெண்டைக்காய் துண்டுகளை இது மேலே போட்டுக்கலாம். சட்டியோட சூட்லேயே இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியான சமையல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ரெசிபியோட சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமாக்கா சே